கடலூரில் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் ஒன்று குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இன்று காலை சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் ரயில்வே கேட் ஒன்று இருந்தது. அதன் வழியே அந்த பள்ளியின் வேன் கடந்து செல்ல முயன்றது. இந்நிலையில் பள்ளி வேன் சென்றபோது அந்த பகுதியின் வழியே சிதம்பரம் நோக்கி ரயில் ஒன்று சென்றது. அது பள்ளியின் வேன் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் வேன் பல மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டது. இதில் வேனில் இருந்த குழந்தைகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகினர். இந்த சம்பவத்தில் ஒரு மாணவர் ஒரு மாணவி என 2 பேர் பலியாகினர். இந்த விபத்தின் போது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்துள்ளது. ரயில்வே கேட்டை மூடுவதற்காக இருந்த ரயில்வே கேட் கீப்பரை கேட்டை மூடவில்லை என கூறப்படுகிறது. அவர் பணியின் போது தூங்கியதால் ரயில் வரும்போது கேட்டு மூடாமல் விடப்பட்டு உள்ளது. இது விபத்திற்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே கேட் கீப்பர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் பற்றி ரயில்வே தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் ரயில்வே கேட்டை திறக்கும்படி கேட் கீப்பரிடம் வேன் ஓட்டுநர் வலியுறுத்தினார். வேன் போகும் வரை கேட்டை மூட வேண்டாம் என அவர் கூறினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வேனில் டிரைவர் மற்றும் 4 மாணவர்கள் பயணித்துள்ளனர். அந்த கோர விபத்தில் சிக்கி மாணவி சாருமதி, மாணவர் நிமிலேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மாணவர்கள் செழியன், விஸ்வேஷ் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செழியன் என்ற மாணவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. பள்ளி வேனை இயக்கிய டிரைவர் சங்கர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.